ஃபர்ஸ்ட் ஷாட் ஆஃப் த கேரியர் இருக்குல்ல, அது வந்து நான் ஷூட் பண்ணது வந்து விஜய். அதான் லைஃப்ல நான் தனியா லைட் பண்ணி ஒரு ஷாட் செட் பண்ணி கேமராமேனா எடுத்த ஃபர்ஸ்ட் ஷாட். எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். வின்சென்ட் செல்வா போயிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு கதை சொல்றான். காதலுக்காக நீங்க என்ன வேணா பண்ணுவீங்க, ஃபர்ஸ்ட் டைம் கொலை பண்ணுவீங்க. என்னடா சொல்றீங்க? நாசப்பட்ட பொருள் எனக்கு கிடைக்கணும், கிடைக்கலன்னா ஆரே ஹால் எடுத்துட்டு இருக்கோம். அப்பெல்லாம் ஹெச்எம்ஐ லைட் ஆஃப் ஆயிடுச்சு. நான் என் அசிஸ்டன்ட் எல்லாம் போய் இப்படி வீசிட்டு இருக்கோம். இன்னும் 3 ஷாட் இருக்கு. விஜய் வந்து தூரத்துல வந்து சிரிச்சுட்டே இருக்காரு. வின்சென்ட் செல்வா வந்து நான் என்னடா சிரிச்சிட்டு இருக்கேன் நீ. ஆனா நாங்க வச்சிருந்த ஒரிஜினல் கான்செப்ட் என்னன்னா, கடைசி வரைக்கும் அவன் தப்பு செஞ்சது யாருக்குமே தெரியாது. இன்னைக்கு ட்ரெண்டுக்கு வந்து அது வந்து பயங்கரமான கிளைமாக்ஸ். புரியுதா? He has killed your father and his friend. அஜித் விஜய், ரஜினி கமலுக்கு அடுத்து அஜித் விஜய் ரைவல்ரி அப்பயே. ஆமா, அப்பயே எல்லாரும் மைண்ட்லயும் இருந்துச்சு. நீ அடிச்சது வலிக்கல, ஆனா அடிச்சது நீங்கிறது எனக்கு வலிக்குது அப்படிமா. அது நான் எழுதின டைலாக். சூப்பர் சார். அது அந்த விமர்சனத்துல குறிப்பிட்டு எழுதுனா எனக்கு பயங்கர சந்தோஷமாயிடுச்சு. நீ அடிச்சது வலிக்கல, அடிச்சது நீ நினைக்கும் போது தான் வலிக்குது. இப்போ ஒரு ஆல்மோஸ்ட் 1 மந்த்க்கு மேல ஆயிடுச்சு. Now he is 52. ஏஜ் 52. ஆள் பார்த்தா அப்படி தெரியல எங்களுக்கு. ஸோ விஜய் அவர்கள் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ இந்த இன்டர்வியூலாம் தாண்டி இப்போ இதை முடிச்சுட்டு போறீங்க அப்படின்னா விஜய் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஸ்ட்ரைக் ஆகும் சார்? ஃபர்ஸ்ட் நிறைய விஷயம் எனக்கு வந்து பர்சனலா என்னன்னா, நான் ஃபர்ஸ்ட் தனியா கேமராமேன் ஆனோன்னா ஒரு ஷாட் எடுப்போம்ல, நம்ம அசிஸ்டண்டா இருப்போம். என்னைக்கிட்ட நம்ம கையில கேமரா கொடுப்பாங்க, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஷாட் நம்மளா லைட் பண்ணி நாமளா ஒரு லென்ஸ் டிசைட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஷாட் ஆஃப் த கேரியர் இருக்குல்ல, நம்ம கேரியர் ஸ்டார்ட், அதுக்காக நம்ம எப்பவுமே வெயிட் பண்ணிட்டே இருப்போம். ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் யாரு? அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் அது வந்து நான் ஷூட் பண்ணது வந்து விஜய். பூவே உனக்காக படம். சரவணன் வந்து கொஞ்சம் பிஸியா இருந்தார் வேற ஒரு படத்துல, கேமராமேன் சரவணன். ஓகே. அப்போ கிளாஷ் ஒர்க்குக்கு மில்டன் வருவான்னு சொல்லி என்ன அனுப்பிச்சாரு. சூப்பர் குட் ஆஃபீஸில் ஒரு ஷாட். விஜய் என்ட்ரிக்கு வந்திருப்பாரு. அவன் வந்து ஃபைல் எடுத்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் யூஆர் அப்பாயிண்டட் அப்படின்னு விஜய்க்கு கொடுக்கணும். விஜய் அதை வாங்குற மாதிரி ஒரு ஷாட். அதான் லைஃப்ல நான் தனியாக லைட் பண்ணி ஒரு ஷாட் செட் பண்ணி கேமராமேனாக எடுத்த ஃபர்ஸ்ட் ஷாட். ஸோ அதுதான் விஜய்னா எனக்கு ஞாபகம் வர விஷயம். என்னோட வெரி ஃபர்ஸ்ட் ஷாட் வந்து விஜயோட ஷாட்டுங்கிறது வந்து எனக்கு ஒரு மறக்க முடியாத அனுபவம். இது எனக்கு தெரியாது சார். இதான் விக்ரமன் சார் டைரக்டர். ஆக்சுவலா ஞாபகம் இருக்கு. சௌத்ரி சார் ரூம் அது. டேபிள் அங்கே உட்காந்துருப்பேன். வழக்கமாக எல்லாம் சஜஷன் தான் வைப்பாங்க. ஸோ சாரும் விக்ரம் சார் அப்படிதான் சொன்னார், சார் நான் கொஞ்சம் சைடில் வைக்கட்டுமா, வேற மாதிரி வைக்கட்டுமானா, சரி வைங்க, என்னைக்கு நீங்கள் சொல்ல பேச்ச கேட்டிருக்கீங்க அப்படிமே. ஸோ சைடில் ஒரு கிளாஸ் விண்டோ இருந்தது. அதில் வந்து வெனிஷியன் பிளைண்ட் போட்டு அதை வந்து ஓப்பன் பண்ணி அதுக்கு நடுவில் ஒரு ஷாட் விஜயும் வெறும் இருக்க மாதிரி வச்சேன். நல்லா இருக்குடா ஷாட்னு சொல்லி விக்ரம் சார் சொன்னார். அதான் வெரி ஃபர்ஸ்ட் ஷாட் நான் லைஃப்ல ஷூட் பண்ணது. ஓகே சார். இப்போ அது ஒரு ஷாட்ல ஒர்க் பண்ணீங்க. தென் அதுக்கப்புறம் ஒரு 3 படங்கள். ஆமா, போய் உனக்காக வந்து அதுக்கப்புறம் ஒரு 8-10 நாள் நான் கிளாஷ் ஒர்க் பண்ணேன் விஜய் சாரோட. அதுக்கு முன்னாடி செல்வால வந்து நான் ஒர்க் பண்ணிருக்கேன். அதனால நல்ல பாண்டிங் இப்போ நல்ல இது. அதுக்கப்புறம் வந்து என்னன்னா பிரியமுடன். பிரியமுடன் வந்து அது ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் சார் விஜய் சார். ஏன்னா அப்போ வந்து விஜய் சார் வந்து காதலுக்காக என்ன வேணா பண்ணுவாரு. லவரை தூக்கிட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல ஓடுவாரு, சேர்த்து வைப்பாரு. அவங்கள சேர்த்து வைக்கிறதுக்காக தியாகம் பண்றதுக்காக அவர் எந்த எக்ஸ்ட்ரீம் வேணா பண்ணுவாருன்றதுதான் இருந்துச்சு. வின்சென்ட் செல்வா போயிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு கதை சொல்றான். காதலுக்காக நீங்க என்ன வேணா பண்ணுவீங்க, ஃபர்ஸ்ட் டைம் கொலை பண்ணுவீங்க. என்னடா சொல்றீங்க? கொலைலாம் அது எப்படி ஆடியன்ஸ் எடுத்துப்பாங்க அப்படின்றது அவரோட டவுட். ஆனா கதை பிடிச்சிருச்சு. ஓகே பிடிச்சிச்சு. அப்பாட்ட சொல்லிட்டாரு. அப்பா வந்து என்னடா நீ இப்பதான் நல்லவனா இருக்க, எல்லாரையும் சேர்த்து வச்சுட்டு ரொம்ப சாஃப்டான குடும்பங்களுக்கு உன்னை வந்து அந்த பிகினிங் அவரோட கேரியர்ல இருந்து தூக்கிட்டு வந்து இப்பதான் குடும்பங்களுக்கு ஏத்த ஒரு ஹீரோவா வந்துட்டு இருக்க. இப்போ நீ வந்து லவரோட அப்பாவே கொலை பண்றங்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா இருக்கு, இது சரியா வராதுன்னு சொல்லி எஸ்சி சார் பயங்கரமா பயந்தாரு. ஸோ இந்த டிஸ்கஷன் போயிட்டே இருக்கு. ஆனால் விஜய் வந்து ஸ்ட்ராங்கா அப்பா நல்லா இருக்கும்பா பண்ணுங்கப்பா அப்படின்னு. அப்போ வின்சென்ட்ஸ்ல வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட் என் கிளாஸ்மேட் அவன். ஸோ ஓகே ஆச்சு, ப்ராஜெக்ட் ஓகே ஆச்சு. லக்ஷ்மி மூவி மேக்கர்ஸ் ப்ரொடியூசர்ஸ். லக்ஷ்மி மூவி மேக்கர்ஸ் என்னன்னா எஸ்ஏசி டைரக்ஷன், விஜய் ஹீரோன்ட்டு தான் அந்த படத்தை புக் பண்ணியிருக்காங்க. அப்போ எஸ்ஏசி வந்து இல்லை சார், இந்த மாதிரி விஜய் வந்து ஒரு கதை கேட்டிருக்கான், வின்சென்ட் செல்வன் ஒரு இன்ஸ்டியூட் பையன்,
நீங்கள் வந்து அதை ட்ரை பண்ணலாம்னா இந்த இன்ஸ்டியூட் பசங்கள்லாம் வந்து ஃபில்ம் எல்லாம் வேஸ்ட் பண்ணுவாங்க, இஷ்டத்துக்கு ஷூட் பண்ணுவாங்க, பட்ஜெட் இழுத்து விட்டுருவாங்க, நீங்களே பண்ணுங்க சார், அவன் கதையை மட்டும் அவர்கிட்ட வாங்கிக்கிங்க அப்படின்னா இவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. விஜய் வந்து இல்லை வின்சென்ட் செல்வா பண்ணுறாரு. அப்போது அப்பாவுக்கு வந்து கன்ஃபியூஷன். ஓகே சரி ஓகே. அப்போ வந்து விஜய் படம் எதுவாக இருந்தாலும் செல்வான்னு ஒரு கேமராமேன் தான் பண்ணிட்டு இருப்பாரு. அவர் வந்து விஜயோட ரிலேட்டிவ், சித்தப்பா மாதிரி ஒரு ஓகே. அவரும் எனக்கு பழக்கம் தான். ஸோ அப்போ எஸ்எஸ்சி வந்து கேமராமேனாக அவரை போடுறாரு. அப்போ வின்சென்ட்ஸில் வந்து சார் இல்லை சார் இந்த மாதிரி விஜய் மில்டன்னு கிளாஸ்மேட் ஒரு தான் இருக்காங்க சார், நல்லா பண்ணுவான் சார் அப்படின்னா, என்ன பேர் என்ன விஜய் மில்டன், என்னடா நீங்கள் நீயும் இன்ஸ்டியூட் அவனும் இன்ஸ்டியூட்ன்றீங்க, 2 பேரும் சேர்ந்து அவன் ஒர்க்கு நான் எதாவது பார்க்கணுமே அப்படின்னா, அப்போ நான் அதுக்கு முன்னாடி காத்திருந்த காதல்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். அந்த படம் ஃப்ளாப். அப்போ அருண் விஜய் சார். அருண் விஜய். அப்போ வின்சென்ட்ஸில் வந்து மச்சான் டேய் உன்னை பற்றி பேசிட்டேன்டா, அவர் வந்து உன் ஒர்க் பார்க்கணுன்றாரு, ஏதாவது ஒன்று காட்ட முடியுமான்னா அந்த அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் தேடி அலையிறேன் நான். ஏன்னா ஃபுட்டேஜ் தானே, அப்போ ரீல் தானே. இப்போனா நம்ம யூடியூப்லேருந்து எதாவது ரிலீஸ் ஆயிருந்திருக்காது. இல்லை ரிலீஸ் ஆயிடுச்சு, ரிலீஸ் ஆகி ஃப்ளாப் ஆகி இப்போ யார்கிட்ட இருக்குன்னே தெரியல. ப்ரொடியூசர் போய் கேட்டால் ஏங்க அதெல்லாம் ரீலில் எங்கே இருக்குன்னே தெரியலன்ட்டாரு. அப்புறம் மதுரையில் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரை பிடிச்சி அங்கேருந்து ஒரே ஒரு ரீல் மட்டும் அனுப்புங்கன்னு சொல்லி அவர் ரீல் நம்பர் 5 சரி ஒரு 2000 feet ரோல் அங்கேருந்து கூரியரில் அனுப்பிச்சு தேவி ஸ்ரீதேவியில் ப்ரீவியூ புக் பண்ணி சார் அப்பெல்லாம் பார்க்கணும்னா இவ்வளோ. ஆமா இப்போ எடுத்து காட்டிடுறோம். ஆமா இப்போ ஏதோ ஓடிடியில் இருக்கும், யூடியூப்ல இருக்கும், இல்லை டெலிகிராமில் இருக்கும். ஸோ மதுரையிலேருந்து ரீலை வர வச்சு கூரியர் பண்ணி தேவி ஸ்ரீதேவியில் ஷோ போட்டு நானும் வின்சென்ட்ஸ் எல்லாம் வெயிட்டிங். எஸ்சிசி சாரும் மேனேஜர் 3 பேர் வந்தாங்க. ஓகே. வந்தோடனே அப்படியே பார்த்தாரு, யார் இது அப்படின்னாரு. சார் இதான் விஜய் மில்டன் காணும். நீ யோசித்தாரு, என்ன சார், இல்லை நீ ஆர்த்தர் வில்சன் தானே சொன்னேன். சார் நான் விஜய் மில்டன் தான் சொன்னேன். ஓ எனக்கு ஆர்த்தர் வில்சன் கேட்டுதியா, அவர் வந்து ஃபேமஸ். ஆமா 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 ஆமா. இருந்தாலும் இன்ஸ்டியூட்டுங்கிறதால நான் வேணான்னு சொன்னேன். நீ புது பையன்லாம் நான் பண்ண மாட்டேன். ஐயோ சார் ரீல்லாம் வச்சிருக்கோம், நீ வந்து தயவு செஞ்சு பாருங்க அப்படின்னா அவர் வந்து என்ன நினைச்சான்னு தெரியல. சரி போடு பார்ப்போம் அப்படின்னாரு. ஓகே. அடுத்து பட்ட ஒரு ரீல் பார்த்தாரு. பார்த்தா அவருக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. வந்து கை கொடுத்து ஃபோட்டோகிராஃபிக்கு ஏற்ற கதை இல்லைடா அப்படின்னாரு. பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப பிடிச்சிருச்சு அவருக்கு. ஆக்சுவலாக எங்கள் அப்பா வந்து எஸ்சி சார்ட்ட அசிஸ்டன்ட் எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அதெல்லாம் சொன்னேன். ஓ அப்படியா, சரி சரி வெரி குட்னு சொல்லி அப்புறம் ஓகேன்ட்டு. ஆன் ஒன் கண்டிஷன். ஓகே. நீ இன்ஸ்டியூட் 2 பேரும் வந்து நீ ஃபர்ஸ்ட் படம், இவனுக்கு வந்து 2வது படம். நீங்கள் ஃபிலிம் ஃபுட்டேஜ் வந்து இன்ஸ்டியூட் பசங்க வந்து இஷ்டத்துக்கு யூஸ் பண்ணுவீங்க, வேஸ்ட் பண்ணுவீங்கன்னு ப்ரொடியூசர் கம்ப்ளைண்ட். சரி உங்களுக்கு வந்து ஒரு 2 நாள் டைம் தரேன். அந்த 2 நாளில் எத்தனை சீன் எடுக்கணும்னு நான் ஷெட்யூல் போட்டு தருவேன். அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கன்டினியூ பண்ணுங்க, இல்லைனா நீ கதை கொடு, நான் டைரக்ட் பண்றேன். இதுல இருந்து வருத்தப்படக்கூடாது. எஸ்எஸ்சி வந்து வின்சென்ட் செல்வா வருத்தப்படக்கூடாது இதுக்கு அப்படின்னா சரி ஓகே அப்படின்னு விஜய்கிட்ட போய் சொன்ன. விஜய் அப்பா அப்பதான் சொல்லுவாப்பா, பாத்துக்கலாம் வாப்பா. சரி ஓகே விஜய் சப்போர்ட் நம்மளுக்கு இருக்கு, பாத்துக்கலான்ட்டு ஃபர்ஸ்ட் டே ஒரு வீடு. அவருக்கு பயங்கர இன்ட்ரெஸ்ட். ஆமா அவருக்கு வந்து கதை ரொம்ப பிடிச்சிருச்சு. பிளஸ் என்னன்னா அது வந்து கொஞ்சம் அது வரைக்கும் அவர் பண்ணிட்டு இருந்தது கொஞ்சம் வேற ஒரு விஷயம். ஸோ அதனால கண்டிப்பா அதை வேற ஒரு டைமென்ஷனா இருக்கு. டீம் பண்ணாதான் அது அந்த மாதிரி வரும், நினைச்ச மாதிரி வரும்ன்றது அவரோட. ஓகே ஓகே ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் டே ஒரு வீடு ஷூட்டிங் 3 சீன் போட்டிருந்தாரு எஸ்சி சார். இந்த 3 சீன் நீ முடிச்சிருக்கணும் அப்படின்னு. 3மே முக்கியமான சீன். காலைல 7 மணிக்கு ஆரம்பிச்சுங்க, என்ன நடந்ததுன்னே தெரியாது. தப்ப ஷூட்டிங் 6:15. இன்னும் ஒரு 3 ஷாட் இருக்கு. 6:15 6:30க்கு 6:20க்கு அடுத்த பேட்டா. சரி சரி. 6:15 எடுத்துட்டு இருக்கோம். அப்பெல்லாம் ஹெச்எம்ஐ லைட் ஆஃப் ஆயிடுச்சு. ஆஃப் ஆனா அது வந்து உடனே ஆன் ஆகாது. நம்ம இப்படி வீசி அது கூல் பண்ணி அந்த பல்ப் கூல் ஆனாதான் ஆகும். நான் என் அசிஸ்டன்ட் எல்லாம் போய் இப்படி வீசிட்டு இருக்கோம். இன்னும் 3 ஷாட் இருக்கு. அது என்ன ஆலர்ஸ்ல விஜய் சார் மட்டுமா இல்ல விஜய் சார். விஜய் வந்து தூரத்துல வந்து சிரிச்சுட்டே இருக்காரு. வின்சென்ட் செல்வா வந்து நான் என்னடா சிரிச்சிட்டு இருக்கேன், நீ பேலன்ஸ் ஆனா அப்பா வந்து நாளில இருந்து அப்பா டைரக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவர் வந்து கூலா சிரிச்சுட்டே இருக்காரு. பண்ணுங்க நாங்க வீசிட்டு இருக்கோம். 6:20 ஆயிடுச்சு. லைட் ஆன் ஆகல. எஸ்சிசி கார் என்ட்ரி எல்லாம் டென்ஷன். அவர் ஒண்ணுமே சொல்லுங்க வந்தாரு, அப்படியே எல்லாத்தையும் பார்த்தாரு. 3 ஷாட் தானடா, 3 சீன் எடுத்திருக்கீங்க, பரவாயில்ல போடா அப்படின்ட்டு நீங்க தானே டைரக்ட் போயிட்டு. ஐயோ ஒரு பெருமூச்சு வந்திருக்கு. மேபி எனக்கு நான் தெரிஞ்சு சொல்றேன், விஜய் சாரோட சிரிப்பு காரணம் வந்து அவர் வந்து எப்படி இருந்தாலும் ஓகே பண்ண போறாரு. அவர் வந்து நான் சொன்ன அப்பா கேட்டுப்பாரு, இதான் நடக்க போது எனக்கு தெரியும்ன்றதுதான். அது அது எங்களுக்கு அப்ப புரியல. அதுக்கப்புறம் அவர் கூல எனக்கு தெரியும் நான் போனா அப்படின்ட்டு போயிட்டு காலில இருந்து பார்த்து நல்லா இருக்கு, நல்லா வைக்கிற ஷாட் நல்லா இருக்கு. அப்புறம் நிறைய அவன் ட்ராலி கிரெயின் எல்லாம் யூஸ் பண்ணுவான்.
முதல்ல வந்து கிரெயின்னா ஒரு டாப் ஆங்கிள் அப்படியே ஸ்டெடி இப்படி வரும். இவன் வந்து ட்ராலி வித் கிரெயின்லாம் சொல்லுவான், நல்ல ஷார்ட் சொல்லுவான் வின்சென்ட் சொல்லுவான். ஸோ அதெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது விஜய்க்கு. ஸோ வந்து அண்ணா அதனால அதெல்லாம் ஓகே பண்ணது. ஸோ அப்படியே ஆனால் என்னன்னா அந்த படம் அந்த ப்ராசஸே இல்லை, டெய்லியும் வந்து ஒரு பயங்கரமான டிஸ்கஷன் நடக்கும். எந்த அளவுக்கு கெட்டான ஆகுறதுன்னு இருக்குல்ல, அந்த மீட்டர் இருக்குல்ல, ஆமா அது வந்து டெய்லி ஒரு ஷார்ட் வைப்போம். ஒரு தாஜ்மஹால் மாதிரி ஏதோ ஒரு பொம்மை இருக்கும், அதை விஜய் வந்து தட்டி விடணும், கீழே உடையணும். அந்த தட்டி விடுறது காமிக்கணுமா காமிக்க கூடாது, ஏன்னா காமிச்சா சீனோட மூடு வேற. தெளிவா விஜய் வந்து தட்டி விட்டு உடைச்சாரு அப்படின்னு வரும். அந்த ஷார்ட்டை மட்டும் காட்டாம ஐயோ உடஞ்சிச்சே அப்படின்ட்டு அவன் சிரிச்சுட்டு போகும்போது அப்படி கேமரா பார்த்து சிரிச்சுட்டு போனா அதுக்கு மீனிங் வேற. தெரிஞ்சும் உடைச்சிருக்கலாம், தெரியாமலும் உடைச்சிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி டெய்லி விஜய்க்கும் எனக்கும் டிஸ்கஷன் நடந்துகிட்டே இருக்கும். சண்டை போட்டே இருப்பேன். விஜய்க்கு என்னன்னா என் கேமராமேன் தானே இவ்வளவு சண்டை போறானே, ஆனா மோஸ்ட்லி விஜய் வந்து எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாரு. பிரியமுடன் 100th டே ஃபங்க்ஷன் இது அந்த சார் அப்படி இப்ப படம் எடுத்து முடிச்சாச்சு. இந்த மாதிரி நீங்க சொல்றீங்க நல்லா என்ஜாய் பண்ணி ப்ராசஸ் என்ஜாய் பண்ணுது. ஒரு டவுட் ஒன்று இருந்துச்சு சிசி சாருக்கு, இது என்ன இப்பதான் பாய் நெக்ஸ்ட் டோர் இமேஜ் ஒன்று இருக்கு, டக்குன்னு வில்லனா ஒண்ணு ஆடியன்ஸ் எப்படி அக்செப்ட் பண்ணாங்க விஜய் அவரோட பெர்ஃபார்மன்ஸ்? ஐயோ அதை ஏன் கேக்குறீங்க? நம்ம அதாவது லவ்வரோட அப்பாவை கொண்டுருவான், கூட பழகின ஃப்ரெண்டை கொண்டுருவான். எண்டில் விஜய் வந்து ஹீரோயினோட சந்தோஷமா இருந்தான், அவன் போயிட்டான், கேமரா பார்த்து திரும்பி சிரிச்சுட்டு போயிட்டான். அந்த பொண்ணுக்கு கடைசி வரைக்கும் தெரியாதுங்கிறது தான் எண்டு. இல்ல ஆக்சுவலா அது இல்ல கிளைமாக்ஸ். இப்ப இருக்கிறது அது இல்ல. இப்ப வந்து விஜய் போலீஸ் வந்து இப்ப இருக்கிறது நான் சொல்றேன், இப்ப இருக்கிறது வந்து விஜய் கொன்றுவான். விஜய்க்கு வந்து பனிஷ்மெண்ட் கிடைச்சிரும் அவன் செஞ்ச தப்புக்கு. ஆனா நாங்க வச்சிருந்த ஒரிஜினல் கான்செப்ட் என்னன்னா, கடைசி வரைக்கும் அவன் தப்பு செஞ்சது யாருக்குமே தெரியாது. ஹீரோயினுக்கு நான் ஒரு நல்ல லவ்வரா இருக்கேன்ல, அதுல ஏதாவது குறை இருக்கா அப்படின்னு கேமரா பார்த்து சிரிச்சுட்டு போயிட்டே இருப்பான். அந்த பொண்ணு ஹாப்பியா போயிட்டே இருக்கும். அது வந்து இன்னைக்கு ட்ரெண்டுக்கு வந்து அது வந்து பயங்கரமான கிளைமாக்ஸ், புரியுதா? அன்னைக்கு ட்ரெண்டுக்கு வந்து சொல்றப்ப பயங்கரமா அன்னைக்கு தெரிச்சிட்டாங்க எல்லாம். எஸ்எஸ்லாம் யோ பார் நான் வின்சென்ட் சொல்லுவா, நீ இவ்வளவு நேரம் நீ சொன்னா நான் கேட்டேன்ல எல்லாம் ஓகே, கடைசியில விஜய் செத்துடணும், இல்லைன்னா ரொம்ப டூ மச் ஆயிடுண்டா, தப்பா ஆயிடுண்டா. ஸோ இந்த டிஸ்கஷன் போச்சு. ரிலீஸ்க்கு 2 நாளைக்கு முன்னாடி விஜய் சார் வீட்டு வாசல்ல விஜய் சார் கீழே போட்டு ஒரு க்ளோஸ் எடுத்து, பேட்ச் ஒர்க்ல ஒரு க்ளோஸ் எடுத்து விஜய் வந்து இறந்துட்டாரு, அவர் செஞ்ச தப்புக்கு அவருக்கு பனிஷ்மெண்ட் கிடைச்சிச்சின்னு போட்டு முடிச்சிருக்கோம் படத்தை. ஆமா. ஸோ நாங்க ஹிட் தான், அதான் நாங்க பார்த்த வெர்ஷன். ஆமா அதான் இப்ப இருக்கிற வெர்ஷன். படம் ஹிட் தான், ஆடியன்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க, எல்லாம் ஓகே. ஆனா நாங்க நினைச்சிருந்த எண்டு இருந்திருந்தா மேபி அது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபில்மா கூட, அது வந்து ஒரு என்ன கல்ட் மாதிரி ட்ரெண்ட் செட்டிங்கான ஃபில்மா கூட மாறி கல்ட்டாவ மாறி இருந்திருக்கும் சார். இப்ப நீங்க சொல்ற ஷாட்லாம் இப்ப நினைச்சு பார்க்கும்போது யோசிச்சு பாருங்களேன், அந்த கெட்டப்புக்கு அந்த கோட்டுக்கு திரும்பி பாட்டு ஒரு லுக்லாம் அது பயங்கரமா இருந்திருக்கும். ஓகே, விஜய் எவ்வளவு ஹாப்பியான அந்த ரெஸ்பான்ஸுக்கு, படத்தோட ரெஸ்பான்ஸ்? விஜய் வந்து பிரியமுடன் லாஸ்ட் சாங் ஷூட் பண்ணும்போது ஏதோ ஸ்ட்ரைக் ஏதோ சம்திங் அந்த டைம்ல ஏதோ ஒரு ஷூட்டிங் வந்து நாங்கள் அடையார் ஃபில்ம் இன்ஸ்டியூட்ல ஒரு ஃப்ளோர்ல செட் போட்டு பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு டான்ஸ் மூமெண்ட்ல அந்த பேக்ல டிஸ்க் மசில் டேர் ஆயிடுச்சு. ஓகே, எனக்குரிய 1.5 மாசமோ 2 மாசமோ பெட்ல இருந்தாரு. அப்போ வந்து கொஞ்சம் இண்டஸ்ட்ரியே பரபரப்பாயிடுச்சு, ஏன்னா நல்ல பீக்ல வந்து அடுத்து அவருதாங்கிற மாதிரி ஒரு மூட்ல இருந்தது. அஜித் விஜய், ரஜினி கமலுக்கு அடுத்து அஜித் விஜய் ரைவல்ரி அப்பயே, ஆமா அப்பயே எல்லாரும் மைண்ட்லயும் இருந்துச்சு. ஸோ அந்த டைம்ல அந்த மாதிரி வரிசையா ஹிட் ஆயிட்டு இருக்கு படங்கள். ஒரு இன்ஜுரி ஆயிடுச்சு, இன்னும் ஒரு 1.5 மாசம் 2 மாசத்துக்கு அவரால் எந்திரிச்சு நடக்கவே முடியாது, முன்னாடி மாதிரி இருக்க முடியாதுங்கிற மாதிரிலாம் நியூஸ் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. ஆனா உண்மைதான், அது கொஞ்சம் சீரியஸ் இன்ஜுரி தான் அது. ஸோ பிரியமுடன் ரிலீஸ் ஆகும்போது அவர் வந்து பெட்ல இருக்காரு. ஸோ ரிலீஸ்க்கு முந்தின நாள் ரிலீஸ்க்கு முந்தின நாள் நானும் வின்சென்ட் போய் பார்க்குறோம், டென்ஷன்ல இருக்கும். ஆனா காலையிலேயே தேட்டருக்கு போங்க, சந்திரன் அப்போ சூரியன் சந்திரன் உதயம். ஸோ அங்கே போயிட்டு ரிசல்ட் பார்த்து எனக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னா, நான் படம் பார்த்தா பயங்கரமா என்ஜாய் பசங்க ஆடியன்ஸ். ஸோ அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு தான் வந்தோம். 6 பேர் உட்காந்துருந்தாரு பெட்ல. எப்படி இருந்ததுண்ணா? சூப்பராக இருந்தது. நான் செகண்ட் ஹாஃப்ல ஒரு சாங்ல மட்டும் கொஞ்சம் போர் அடிச்சது, ஆடியன்ஸ் கத்துனாங்க, அந்த சாங் மட்டும் நம்ம தூக்க போறோம், நாளையிலேருந்து தூக்க போறோம் அப்படின்னு சொல்லி பேசி அவர் வந்து ஹி வாஸ் வெரி ஹாப்பி. சார் அந்த டைம்ல அந்த ஹீரோஸ் ஆகுறது அப்படிங்கிறதுலாம் அது என்ன சொல்றது, அது பாசிட்டிவ் எடுத்துவாங்க, நெகட்டிவ் எடுத்துவாங்க சார்? இல்ல அதுதான் சார், அது வந்து ஒரு பெரிய டிஸ்கஷனுக்கு உட்பட்ட படம் தான் பிரியமுடன். எங்களுக்கு வந்து அந்த கிளைமாக்ஸ் வந்து பல டிஸ்கஷன். அவர் சாகணும்னா அவர் யாரு சாகடிப்பா, ஹீரோனுக்கு தெரியுமா தெரியாதா, என்ன அவ மன்னிச்சிட்டாளா மன்னிக்கலையா அப்படின்னு 1000 விஷயங்கள் அதுல டிஸ்கஷன் இருந்துட்டே இருந்துச்சு. அதே நீங்களும் அதுல உள்ள ஆமாமா நிறைய ரொம்ப அப்பா ஆக்சுவலா நீங்க வந்தோன்னு சொன்னீங்க உங்களோட ரைட்டிங் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு. அந்த படத்துல வந்து
கிளைமாக்ஸில் வந்து கௌசல்யாவுக்கு தெரிஞ்சிரும், தெரிஞ்சிடும். ஆமா. ஸோ அப்போ பேசுகிற டயலாக்ல வந்து ஒரு முக்கியமான டயலாக்லாம் வந்து நான் எழுதுனது தான். என்ன இது? முக்கியமாக குமுதம் விமர்சனத்தில் வந்து அந்த படத்தோட விமர்சனம் எழுதும்போது ஒரு டயலாகை மென்ஷன் பண்ணி வசனகர்த்தா நல்லா எழுதியிருக்காருன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதாவது கௌசல்யா ஒரு கட்டை வச்சு அடிச்சிடும், அடிச்சு கீழே விழுந்துட்டு இப்படியே ரத்தத்தை பார்த்துட்டு இப்படி எந்திரிச்சு அவன் பேச ஆரம்பிப்பான். அப்படியே அவன் தொட்டுட்டு இப்படியே பார்த்துட்டு நீ அடிச்சது வலிக்கல, ஆனா அடிச்சது நீங்கிறது எனக்கு வலிக்குது அப்படிமா. அது நான் எழுதின டைலாக். சூப்பர் சார். அது அந்த விமர்சனத்துல குறிப்பிட்டு எழுதுனோட எனக்கு பயங்கர சந்தோஷம் ஆயிடுச்சு. அது ஹை பாயிண்ட்ல, படத்தோட ஹை பாயிண்ட் அப்படிங்கிறது. ஓகே, இப்போ பிரியமடம் ஒண்ணு இருக்கு, பட் அப்படியே அடுத்த படம் பார்த்தா நெஞ்சினில்லை. ஏன்னா இப்போ எஸ்எஸ்சி சார் ஒன்று சொல்லிட்டு போயிட்டாரு, ஃப்ரேமை பார்த்துட்டு உனக்கான இது அந்த கதை இல்லடான்னு சொல்லிட்டு போன சார் அவரு. படம் ஹிட் ஆயிடுச்சு. அடுத்த படம் அவருடைய ஒர்க் பண்றீங்க, அது வேற மாதிரியான ஸ்டைல். இப்போ கைண்ட் ஆஃப் இதுதான் இன்ஸ்டியூட் மாதிரி இருக்கும், மறுபடியும் படிச்ச ஒரு மென்டாலிட்டி ஒன்று வரும். ஸோ எஸ்ஐசி சார் டைரக்ஷன்ல விஜய் சார் வந்து ஒரு பண்றாரு, நீங்க தான் சொல்லணும் சார் ஷார்ட் ரெடியா விஜய் அப்படின்னு சொன்னா எஸ் சார் ஓகே ஆக்ஷன் சொல்லணும். அந்த மூமெண்ட் எப்படி இருந்துச்சு சார்? அதாவது ப்ரீமுடன் நடக்கும்போதே பேரலா நிலாவே நடக்குது. ஸோ அதுலேயும் வந்து அதில் வந்து செல்வா கேமராமேன். அப்போ அதுலேயும் எஸ்ஐ சார் வந்து நீ வந்து ஒர்க் பண்ணு, உன்னோட ஒர்க் எனக்கு பிடிச்சிருக்கு, அந்த இன்வால்மெண்ட் பிடிச்சிருக்குன்னு சொல்லி அவர் வந்து இங்கே கூப்பிட்டு வந்துட்டார். அதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் வேறு இருக்குது. நான் வந்து ஒரு ஸ்கிரிப்ட், நான் வந்து அப்பா ஆக்சுவலாக டைரக்டர், நான் வந்து டைரக்டர் ஆகணுங்கிறக்காக தான் இன்ஸ்டியூட் சேர்ந்தேன். ஓகே ஓகே. வின்சென்ட் செல்வா வந்து கேமராமேன் ஆகணுங்கிறதுக்காக இன்ஸ்டியூட் சேர்ந்துருக்கான். அவன் வந்து அவன் பேர் வந்து வேற ஒரு செல்வா. வின்சென்ட்ங்கிறது பெரிய கேமராமேன், பெரிய மாஸ்டர். அதனால தான் அவன் வின்சென்ட்னு அவர் பேர் சேர்த்துக்கிட்டு வின்சென்ட் செல்வான்னு சினிமாகிராஃபி அப்ளை பண்றான். நான் டைரக்ஷன் அப்ளை பண்றேன். எனக்கு சினிமாகிராஃபி கிடைக்குது, அவனுக்கு டைரக்ஷன் கிடைக்குது. நாங்க 2 பேரும் ஃப்ரெண்டு, நாங்க 2 பேரும் சேர்ந்து பிரியமுடன் பண்றோம். ஓகே. ஸோ என்னன்னா பிரியமுடனுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு டூயல் ரோல் கதை ஒன்று பண்ணியிருந்தேன். ஒரு 2 பேரும் லுக் அலைக். அதுல ஒரு விஜய் வந்து பயங்கர கெட்டவன், ஒரு விஜய் வந்து பயங்கர நல்ல. அது வந்து விஜய் சாருக்காக பண்ணது. அப்போ அந்த கதையை வந்து விஜய்க்கு சொல்லணுன்ட்டு இருந்தப்போ வெங்கடேஷ் சார் வந்து செல்வா படத்தில் எனக்கு பயங்கர க்ளோஸ். நான் அசிஸ்டன்ட் கேமராமேன், அவர் வந்து டைரக்டர். அப்போ வெங்கடேஷ் வந்து செல்வா ஃப்ளாப் பண்ணுறதுல அடுத்து என்ன பண்ணலான்னு சொல்லி சுற்றிட்டு இருக்காரு. விஜய்க்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வருது அவருக்கு கதை சொல்கிறதுக்கு. அப்போ இந்த மாதிரி விஜய்க்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வருதுடா, நான் கதை சொல்லலான் இருக்கேன்னா, சார் என்கிட்ட விஜய்க்கு ஒரு கதை இருக்குது, நான் சொல்கிறேன், அதை கேளுங்க அப்படின்னு சொல்லி அந்த கதையை சொல்கிறேன். அவருக்கு பயங்கரமாக பிடிச்சிச்சு. செம்மையாக இருக்கேன், விஜய் வந்து இது வரைக்கும் ஆன்டி ஹீரோ பண்ணதே இல்லை, இது செம்மையாக இருக்கும். ஒரு விஜய் கெட்டவன், ஒரு விஜய் நல்லவன், ஸோ ஒரே படத்துலேயே ஆன்டி ஹீரோவும் வந்துடும், இதுவும் வந்துடும், இதை போய் நான் சொல்கிறேன், நீ இந்த கதையை எனக்கு தரியா அப்படின்னாரு. ஓகே அப்படின்னு சொல்லி நான் அந்த கதையை அவருக்கு கொடுத்துட்டேன். அப்போ விஜய் வந்து காலைல 8 மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காரு. அப்போ நானும் வெங்கடேஷும் பைக்கில் போகிறோம் விஜய் வீட்டுக்கு. போனால் வாசலில் ராஜேந்திரன், நம்ம ராஜேந்திரன் அவர் இருக்கார். ஆனால் அந்த மாதிரி விஜய் வந்து காலையிலே வேற ஒரு கதை கேட்க ஆரம்பிச்சிட்டாருன்னா, அது கொஞ்சம் லேட் ஆகுது, மத்தியானம் 2 மணி ஆகிடுமா, நீங்கள் ஒரு 2:30 மணிக்கு வர சொன்னாருண்ணா உங்களை அப்படின்னா. அப்படியா, சரி ஓகே, யார் கதை சொல்லிட்டு இருக்கேன்னா வின்சென்ட் செல்வா. எனக்கு வின்சென்ட் செல்வா என் கிளாஸ்மேட் வந்து, சரி வாங்க சார் வெங்கடேஷை கூப்பிட்டு நாங்கள் சுற்றி பேசிட்டே இருக்கோம். சார் இந்த இடத்த மட்டும் கொஞ்சம் அழுத்தி சொல்லுங்கள், இந்த இடம் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள், ஏன் டூயல் ரோல் இருந்தது இதில் ப்ளஸ், அதை நம்ம இப்படி சொல்லணும் அப்படிலாம் பேசிட்டு சாப்பிட கூட இல்லை, ஏன்னா டென்ஷன் கதை சொல்லணுன்ட்டு. 2:30க்கு நாங்கள் வரும், வின்சென்ட் செல்வா போயிட்டான். 2:30க்கு சார் உள்ளே போகிறாரு, நான் வெளில இருக்கேன், நீ போய் கதை சொல்லிட்டு வாங்கன்னு நான் பைக்கில் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 4:35க்கு வெளில வர்றாரு. வரும்போதே அப்படி சொல்றாரு அங்கேருந்து வாசலேருந்து, ஒன்று ஏறு பைக் ஸ்டார்ட் பண்ணி, என்ன சார் ஆச்சுன்னா, சூப்பராக கதை ஓகே ஆச்சு, ஆனால் ஒரு சின்ன ட்விஸ்ட் என்னன்னா, நான் போய் இந்த மாதிரி டூயல் ரோலு ஒரு விஜய் கெட்டவன் ஒரு விஜய் நல்லவன்னு சொன்னேன். விஜய் வந்து ஆனால் இப்போ தான் வின்சென்ட் செல்வா வந்து கதை சொல்லிட்டு போகிறாரு, ஆன்டி ஹீரோ அதில், ஸோ அதனால் அது வேணாம், நான் வேற கதை சொல்லுங்கன்ட்டாரு. அதுதான் பிரியமுடன். அதனால என்கிட்ட சிலுவேன்னு ஒரு கதை இருந்தது, அதை சொல்லிட்டேன், அது ஓகே ஆயிடுச்சு அப்படின்னாரு. எனக்கு வந்து புரியுதா, அவர் கொண்டு போய் வீட்டில் விட்டு, சரி சார் ஒரு கதை ஓகே ஆயிடுச்சு உங்களுக்கு, நீ தானே கேமராமேன் அப்படின்றாரு அவர். ஓகே சார் கதை ஓகே ஆச்சு ஹாப்பின்னு சொல்லி அவர் வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு இங்கே வரேன். என்னை பார்க்குறதுக்கு வின்சென்ட் செல்வா வீட்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். மச்சி ஒரு ஹாப்பி நியூஸ்டா, தெரியும்டா அவனுக்கு கதை ஓகே ஆச்சுன்னு. எப்படா தெரியும்னா, இப்போதான் விஜய் வீட்டுக்கு போயிட்டு வரேன், ஆன்டி ஹீரோனா. ஆமாண்டா மச்சான் செம்ம டிஃப்ரெண்ட்ரா, பயங்கரம்டா, நாளைக்கு வாடா எஸ்எஸ்சியை மீட் பண்ணலாம், அவங்க கூப்பிட்டு போகிறான். அப்பதான் நீங்க இப்ப சொன்ன அந்த டிராவல் அதெல்லாம் நடக்குது, புரியுதா? விஜய் இருக்கு சார், விஜய்க்கு வந்து ஒரே நல்ல 2 கதை ஓகே ஆகுது, 2க்குமே நான் தான் கேமராமேன். ஓகே. அப்போ பிரியமுடன் ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் நிலவை ஆரம்பிக்கும் போது வெங்கடேஷும் என்னதான் கேமராமேன் சொல்றாரு. எஸ்எஸ்சி தள்ள கை சிரிக்க ஆரம்பிச்சோ, என்ன எல்லாரும் வந்து விஜய் மில்டன்றீங்க. ஆமா, 2ம் ஒரே டைம்ல நடக்க போகுது. அதனால அவன் வந்து அது பண்ணிட்டு இது பண்ணா நல்லா இருக்காது, இது வந்து செல்வா பண்ணிட்டோம், இது வந்து விஜய் மில்டன் பண்ணிட்டோம்னு மாத்தி விட்டாரு.
அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் போட்டு எங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்குது, ரெண்டாவது வந்து நிலவே ஆரம்பிக்குது. அந்த ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் ஒர்க் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்போ நீ இங்கேயே வந்துடுறா அப்படின்னா இது முடிப்போம், இங்கேருந்து கிளம்பி அங்கே போவோம், அங்கே போய் அங்கே ஒர்க் பண்ணுவோம். ரெண்டுமே விஜய் சார் தான். ரெண்டுமே விஜய் சார். ஓகே. ஸோ அது கண்டினியூஸா 2 படமும் விஜய் கூட. செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஐயோ பயங்கரம். விஜய் வந்து பயங்கர ஹாப்பி. என்னன்னா அவருக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஒரு தடவை வந்து நான் நிலவா ஷூட்டிங் அங்கே பண்ணிட்டு இருக்கோம். விஜய் வந்து ஏதோ ஒரு பர்சனல் வேலைக்காக சென்னைக்கு வராரு ஒரு 2 நாள். ஸோ அதனால 2 நாள் அவர் இல்லாத ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். 2 நாள் இங்கே வந்துட்டு அவர் வந்து இறங்குறாரு. 3ஆம் நாள் ஜாயின் பண்றாரு. ஜாயின் பண்ணும்போது அப்படியே வந்து என்னை ஹக் பண்ணிட்டாரு. என்னண்ணா பிரியமுடன் ரஷ் பார்த்தேன்டா, செம்மையா இருக்கு. அதாவது நான் வந்து ஜீவா அவங்கெல்லாம் ஒர்க்கெல்லாம் பார்ப்பேன், ஏன்னா நம்ம படத்துல வந்து இந்த மாதிரி இல்லைன்னு தான் நினைப்பேன். ஃபர்ஸ்ட் டைமா வந்து அந்த ஸ்டாண்டர்ட்ல நான் என் படத்தை பார்த்தேன். நம்ம கேமராமேன் ஜீவா. ஸோ அப்படின்னு சொல்லி ஸோ அந்த 2 படம் வந்து பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ். சூப்பர் வந்து வேற லெவலில். நான் விஜயும் நானும் வந்து பயங்கர, அவர் வந்து ஒரு ஸ்டேஜில் பயங்கர கிண்டல்லாம் பண்ண ஆரம்பிச்சாரு. அண்ணா நீங்க வந்து லெஃப்ட் போங்கன்னு சொன்னா எங்க அப்பா லெஃப்ட் போவார் போல இருக்குண்ணா, நீங்க வந்து நீங்க எது சொன்னாலும் ஓகே ஆகுதுனாங்க. பயங்கரமா உங்களுக்கு குவாலிட்டி, ஒர்க்ல குவாலிட்டி இருக்கு. அது எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம்.